அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்கள், இன்றைய நாளில் நீங்கள் இது செய்தால் நிச்சயம் உங்களுக்கு 10 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் கன்னிராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்தவரை காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த காரடையான் நோன்பினுடைய விரத முறை என்ன, எப்போது இந்த வழிபாடை மேற்கொள்ள வேண்டும், அதே போல் இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்பதையும் சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்யவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்யவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்ரி காட்டிற்கு சென்றபோது சத்யவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்யவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்ரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்யவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்யவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்யவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்யவானுக்கே சாவித்ரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்யவானும் சாவித்ரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்ரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்யவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்யவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கர்ப்பகரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்யவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்யவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்யவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்யவானும். அதன் பின் சத்யவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இவ்வளவு மேன்மைகளை அடுத்து சாவித்திரியும் சத்யவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த இந்த காரடையான் நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மனும் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்றும் பெயர் பெற்றது. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலம் இட்டு அம்மன் படம்
வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு காராமணி சேர்த்து கார அடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைவார்கள். குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமைவது எதிர்பாராத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. அதனால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த அவசியமும் இல்லைங்க. அதே போல் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. திருமண முயற்சிகள் பலனளிக்குங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க விரும்புபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. சுய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. 3ஆம் இடத்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். இதனால் சகோதரர்களாலும் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாங்க. சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரோக்கிய குறைவு உண்டுங்க. பயணங்களில் அதிக கவனம் தேவை. அதே போல் இத்தருணங்கள்ல ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் நிச்சயம் உண்டுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுமையாக நிதானமாக இருங்க. பொது இடங்கள்ல பேசும்போது என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்பதில் நிதானத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேர இருக்கீங்க. புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்க. வீட்டுக்கு அருகாமை இல்லத்திற்கு கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.